எப்படி சார் இந்த சாம் எப்பயுமே ஒரே மாதிரி உங்களை பார்த்தாலே ஒரு எனர்ஜி ஒரு சாம் எப்படி சார் இது? காலையில் பாவக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க சார். அரவிந்த் சுவாமி மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்றது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுதா? அப்படி சொல்லும்போது அப்போ அது எப்படி இருந்தது, இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுதா? அது எப்படி? அவங்களுக்கு தெரியாது என்னை பற்றி, அதான் நான் சொல்கிறேன். ஏதோ ஒன்று நினச்சி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவங்க, அவங்களுக்கு தெரியாது என்னை பற்றி. இல்லை உங்கள் பையன் வந்துட்டு சொல்கிறான், சார் நான் வந்து இந்த அரவிந்த் சாமி ரசிகர் மன்றத்தில் சேரணும் சார், சேரணும் அப்பா, நான் சேர போகிறேன், நான் தான் வந்து இந்த இது தலைவராக இருக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு? நான் படம் பாரு, என்ஜாய் பண்ணி ரசி, உன் வேலையை பாருன்னு தான் சொல்லுவீங்க. இப்போ என் பையனுக்கு ஒரு அட்வைஸ், ஊராம் பையனுக்கு ஒரு அட்வைஸ்ன்னு எப்படி சார் நல்லா கொடுக்க முடியும்? அரவிந்த் சுவாமி எப்படினாலே ஒரு கெத்து. அது வந்து எப்படி அது அது என்ன கெத்து? நான் வீட்டுலயே ஒரு பழைய சட்டை போட்டு வரேன், நான் வேணும். உங்களுக்கு நிறைய லவ் இருந்திருக்கா? நிறைய இருக்கும். சினிமாக்குள்ளேயா இல்லை வெளியிலங்களா சார்? இல்லை சினிமா உள்ளே வந்து வெளியே வந்து ஐ லவ் மை டிரெக்டர்ஸ், ஐ லவ் மை ரோல்ஸ், ஐ லவ் மூவிஸ். நடிக்க பிடிக்கும். ஆனால் நடிக்க வர்றப்ப அடுத்த கட்டமே பெரும்பாலும் அந்த ஒரு ஸ்டார்டமை பில்ட் பண்ணவும், அதுக்கான ஒரு ஃபேன் பேஸை பில்ட் பண்ணவும் தான் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுறாங்க. நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்ணுறீங்க? Because I'm not a star, I'm not a fan of anybody, sir. So I don't want other people to be fans of me. கடவுள் நம்பிக்கை இருக்கா? அது வந்து இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நீ போய் பூஜை பண்ணாட்டி உன்னை பனிஷ் பண்ணுவார். அவரை போய் நீ கோயில் போய் வேண்டி காட்டி உனக்கு கெட்டது நடக்கும், இப்படி தான் சொல்லி வளர்க்குறாங்க. இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் நல்லவராக தானே இருப்பார். நான் இருக்கு இல்லைன்னு சொல்லல, அவர் நல்லவராக தானே. அவருக்கு வந்து நீ புளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சாதான் அவர் உன்னை பிளஸ் பண்ணுவாரா? நம்பிக்கை இருக்குன்றது ஒன்று, மூட நம்பிக்கைன்றது ஒன்று. இவ்வளோ இது இருந்துமே நீங்கள் எப்படி எந்த ஒரு கிசுலையுமே மாட்டாமல் அப்படியே எப்படி வந்தீங்கன்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம எப்படி மாட்டாமல் வந்தோம் அப்படின்னு? கிசுல மாட்டாம வந்தோம்னா ஏதோ நடந்திருக்கு, மாட்டாம வந்தோம் இல்லையா? நடந்ததானே மாற்றத்துக்கு. அரவிந்த் சாமி சார் நானும் பேசியிருந்தோம். அப்போ வந்து அரவிந்த் சாமி சார் நான் போட்டுருக்கிற வாட்ச் பார்த்துட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. செமையா இருக்கு அப்பா, அப்படியே சொல்லு சார், தேவாவே சொல்லிட்டேன்ற மாதிரி அப்படியே சொல்லிட்டேன்ற மாதிரி இருந்தது. அப்போ சொன்னார், நானும் பயங்கரமாக கலெக்ட் பண்ணுவேன் வாட்ச்லாம். அப்புறம் தென் ஒன் டே ஐ ஸ்டாப் அப்படின்னாரு. ஏன் சார், என்ன எதனால ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு? someone made me realize it's a single utility device அப்படின்னாரு. அப்படியே அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு வேலையை செய்யும் ஒரு கருவி அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லி சிங்கிள் யூட்டிலிட்டி டிவைஸ் என்ன, எனக்கே அது பயங்கரமான ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. வெறும் டைம் காட்டுற ஒருத்துக்கு இவ்வளோ காசை கொடுத்து வாட்ச் கலெக்ஷன்லாம் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த மோகம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நிறைய பொண்ணுங்க உங்க மேல கிரஷா இருந்திருக்காங்க, நீங்க அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு மேல கிரஷா இருந்திருக்கீங்களா? நிறைய பேர் மேல கிரஷ். 4th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் கிரஷ் இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் பொண்ணை பார்க்கல, பட் ஐ திங்க் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்த கிரஷ் அந்த பொண்ணை பார்த்து